மாத்திரமாக சங்கீதம் 137 1 நாம் வாசிப்போம். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே நாம் ஒரு சிறிய தலைப்பின் கீழாக சில காரியங்களை சிந்திக்கிறோம். அங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாமும் பாபிலோனும் என்கிற ஒரு தலைப்பில் நாம் சில காரியங்களை சிந்திக்கிறோம். ஆபிரகாமும் பாபிலோனும் ஏன் இந்த தலைப்பை நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படின்னா, நாம பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பல விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. பல விஷயங்கள். அதில் குறிப்பா இந்த பாபிலோன், ஏன் பாபிலோன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த பாபிலோன் ஆதியாகமம் புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பரிசுத்த வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இந்த பாபிலோன் கூட வருது அப்படின்னா, அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு, நிச்சயமா வச்சிருப்பாரு. அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். ஏன்னா இந்த பாபிலோன்ல இருந்து தான் ஆபிரகாமை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். ஆனா இங்க 137ஆம் சங்கீதம் இருக்குது பாத்தீங்களா. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைட்ல மாத்திக்கோங்க, வசனம் மாத்திக்கோங்க. அடுத்தது, அதுக்கு அடுத்ததான் பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். இது எப்போ எழுதப்பட்ட சங்கீதம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலர்களை பாபிலோனுக்கு சிறை பிடித்து கொண்டு போயிட்டாங்க. அங்கே இருந்து எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். யார் எழுதினது அப்படின்னா, இஸ்ரவேல்ல கர்த்தரை ஆராதிக்கும் போது இசை கருவிகள் வாசிப்பாங்க பார்த்தீங்களா, அப்படி ஏதோ ஒரு இசை கருவி வாசிக்கிற ஒரு நபர் எழுதியிருக்கிறார். யார் அப்படின்னு சொல்லி தெரியாது. சங்கீத புஸ்தகத்துல பல சங்கீதங்கள் யார் எழுதினது என்று தெரியாது. அது போல இதுவும் யார் எழுதினது என்று தெரியாது. ஆனால் ஒரு இசை கருவி வாசிக்கிற ஒரு மனிதன் எழுதியிருக்கிறார். ஏன்னா அதற்கு அப்புறம் வாசிச்சீங்கன்னா இசை கருவிகளை குறித்தும் பாடல்களை குறித்தும் நிறைய அவர் சொல்லி இருக்கிறத பார்க்க முடியும். சரி, இந்த பாபிலோன் ஆறுகள் அருகே அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் பார்த்தீங்களா. அதுக்கு அடுத்த ஸ்லைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த பாபிலோன் அப்படிங்கிற ஒரு தேசம் எப்படிப்பட்ட தேசம் அப்படின்னா, 2 ஆறுகள் அங்கே இருக்கு. இந்த ஆறுகள் அருகே உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க பாத்தீங்களா. 2 ஆறுகள் அங்கே, ஐபிராத்து, டைகிரிஸ் அப்படின்னு 2 ஆறுகள் இருக்கு. ஐபிராத்து, டைகிரிஸ் அப்படின்னு 2 ஆறுகள் இருக்கு. எப்படி எகிப்து அப்படின்னு சொன்னா நைல் நதி நமக்கு ஞாபகத்துக்கு வரணுமோ, அது போல பாபிலோன் அப்படின்னு சொன்னா இந்த 2 ஆறுகளும் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். சரி, இப்ப நம்ம திருப்பூர் இருக்குது. திருப்பூருடைய ஒரு பகுதியில ஒரு ஆறு ஓடுகிறது, அதனுடைய மறுபகுதியில இன்னொரு ஆறு ஓடுகிறது. நடுவுல திருப்பூர் இருக்குதுன்னா மனசுல கற்பனை பண்ணிக்குவாங்க. அது மாதிரி தான் ஒரு பக்கம் அந்த ஐபிராத்து நதி, இன்னொரு பக்கம் டைகிரிஸ் நதி, 2க்கு நடுவுல பாபிலோன் தேசம். பாபிலோன் தேசத்துக்குள்ள சில கிளை ஆறுகளும் உண்டு. இதுதான் மிகப்பெரிய ஆறுகள் 2ம். ஐபிராத்தும் டைகிரிஸும் மிகப்பெரிய நதிகள். கிளை ஆறுகள் நிறைய இருக்கு. ஆனா இந்த 2 பெரிய ஆறுகளுக்கு நடுவே தான் பாபிலோன் தேசம் இருந்துச்சு. நைல் நதியினுடைய கழிமுக பகுதின்னு சொல்லுவாங்க, டெல்டா அப்படின்னா அதனுடைய சத்து மிக அதிகமாக இருக்கிற ஒரு வண்டல் மண் பகுதி. அங்கதான் எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் குடியிருந்தாங்க. அவங்க ஆடு மேய்க்கிற காரணத்தினால அங்க அந்த டெல்டா பகுதியில நைல் நதியினுடைய கழிமுக பகுதியில நல்ல விளைச்சல் வரும். அங்க ஆடுகளை மேய்ச்சி ரொம்ப செழிப்பா குடியிருந்தாங்க. அது மாதிரி இந்த 2 ஆறுகளும் ரொம்ப செழிப்பான ஆறுகள், எப்பவுமே வற்றாம தண்ணி ஓடுகிற பகுதி. அதனால அந்த பாபிலோன் தேசம் ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. பொண்ணு விளையிற பூமிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன விளையிற பூமி? பொண்ணு விளையிற பூமிங்கிற மாதிரி இந்த பாபிலோன் தேசத்தை சொல்லுவாங்க. அதனால அவ்வளவு செழிப்பா இருந்த தேசம் இந்த 2 ஆறுகளுக்கு இடையே இருந்த தேசம். சரிங்களா. அடுத்ததா பாத்தீங்கன்னா, அந்த பாபிலோன் நாட்டை முதலாக ஆண்ட ராஜா அப்படின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா, நிம்ரோத் அப்படிங்கிறவங்க சொல்லலாம். அது ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். அப்படின்னா அந்த நிம்ரோத் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லி பேர். இங்க சினையார் தேசம் என்று குறிப்பிடப்படுகிற அந்த வார்த்தை இருக்குது பாத்தீங்களா. சினையார் அப்படின்னா அது பாபிலோன் தேசத்தை குறிக்கிற ஒண்ணு. எந்த தேசம்? பாபிலோன் தேசத்தை குறிக்கிற ஒண்ணு. பக்கத்துல பாபேல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் அதனுடைய தலைநகரம்.
எதனுடைய தலைநகரம்? பாபிலோனுடைய தலைநகரம். அடுத்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா பாபேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து மாத்துங்க. பாபேல் அப்படிங்கிறதுக்கு இந்த பாபிலோன் என்பதனுடைய எபிரேய பெயர். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எபிரேய மொழியில பாபேல் அல்லது பாபிலோன் அப்படின்னா குழப்பம் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? குழப்பம் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, கிரேக்க மொழியில தேவர்களின் நுழைவாயில். தேவர்களின் நுழைவாயில். இந்த ரெண்டுக்குமே அந்த ஊர் ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு, அந்த தேசம் ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பாபேல் அப்படிங்கிற இடத்துல தான் நிம்ரோத் தன்னுடைய ஜனங்களை ஏவி என்ன பண்றாரு அப்படின்னா, உலகளாவிய வானளாவிய வகையில ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுறதுக்கு முயற்சி பண்றாரு. செங்கல்களை சுட்டு அதரை கட்டி கிட்டத்தட்ட இன்றைய கணக்குப்படி ஒரு 300 அடி உயரம். எத்தனை அடி உயரம்? 300 அடி உயரம். அன்றைக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். 300 அடி உயரத்துல கோபுரம் கட்டும்போது அவங்க என்ன சொல்லி கட்டுறாங்க, தாங்கள் இந்த பூமியின் மேல எங்கும் சிதறி போகாம இருப்பதற்காக, இன்னொன்னு வானத்தை எட்டும் அளவு தங்கள் பெயர் பிரஸ்தாபத்துக்காக அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்லி கட்டுறாங்க. பயங்கரமான பெருமை. இன்னொன்னு, அந்த பெருமைக்குள்ள ஒரு ஒற்றுமை. இப்படிதான் ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்படி கட்டும்போது ஆண்டவர் மேல இருந்து பார்த்து என்ன பண்ணாராம், கீழே வந்து ஜனங்களுடைய பாஷையை தாறுமாறு ஆக்கி போட்டார். அப்படின்னா வெவ்வேறு பாஷைகளை பேசும்படி பண்ணிட்டார். அன்றைய நாள் வரைக்கும் எல்லாரும் ஒரே பாஷையை தான் பேசிட்டு இருக்கிறாங்க, ஒரே பாஷையை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த குழப்பத்தை ஏற்படுத்தின பின்பு ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, பல பல பாஷைகளை பேசும்படி உருமாறிட்டாங்க. அப்ப யார் யாரெல்லாம் ஒரே பாஷையை பேசினாங்களோ அவங்க எல்லாம் ஒவ்வொரு குரூப்பா சேர்ந்துட்டாங்க. அப்ப அந்த இடத்துல பிரச்சனையாயிருமே, ஏன்னா புரியாது, யார் என்ன பேசுறாங்கன்னு புரியாது. ஆகவே அவங்கவங்க அப்படி அப்படி ஆங்காங்கே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க. அங்கே ஒரு குழப்பம் நேரிட்டது. அப்ப பாபேல் அப்படிங்கிற பெயரினுடைய அர்த்தம் அங்கே விளங்கிருச்சு. பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பெயர்கள் அர்த்தமுள்ள பெயர்களாக இருந்துச்சு. யாபேஸ் அப்படின்னா துக்கம். யாபேஸுடைய வாழ்க்கை முழுக்க துக்கமா இருந்துச்சு. மோசே தன்னுடைய மகனுக்கு கெர்சோம் அப்படின்னு பேரிட்டார். ஏன் கெர்சோம் அப்படின்னு பேரிட்டார்னா, நான் அந்நிய தேசத்துல பரதேசியை போல சுத்திட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, பரதேசியை போல சுற்றுகிற ஒரு அர்த்தத்தை உடைய கெர்சோம் அப்படிங்கிற ஒரு பெயரை யாருக்கு வைக்கிறாருன்னா, தன்னுடைய மகனுக்கு வைக்கிறார். இப்படி யார் யார் எங்கெங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தக்கவாறு என்ன பண்ணிட்டாங்க, தங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வச்சுட்டாங்க. இப்படித்தான் பாபேல் அப்படிங்கிற பெயர் எப்படி அதற்கு வந்திருக்கலாம் அப்படின்னா, இந்த குழப்பம் எல்லாம் ஏற்கனவே நடக்கும் என்று ஒரு தீர்மானத்துல தேவன் வச்சிருந்திருப்பாரு. அது அங்க பெயரா உருவாகி வந்திருக்கும். இப்ப நிம்ரோத் அப்படிங்கிற அந்த மனிதன் ராஜாவாக இருக்கிற காலத்துல இந்த குழப்பம் நேரிடுகிறது. ஆனா கிரேக்க மொழியில தேவர்களின் நுழைவாயில் அப்படின்னு ஏன் பெயர் வந்திருக்குது, ஏன் அதனுடைய அர்த்தம் அப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கும் விளக்கம் இருக்குது. விக்கிரக ஆராதனையினுடைய பிறப்பிடம் பாபிலோன். விக்கிரக ஆராதனையினுடைய பிறப்பிடம் இந்த பாபிலோன். அடுத்த ஸ்லைட்ல போடுங்களேன். விக்கிரக ஆராதனையினுடைய பிறப்பிடம் இந்த பாபிலோன். அங்க என்ன அப்படின்னா ஒரு மனம் இருந்துச்சு எல்லாருக்குள்ளயும். என்ன இருந்துச்சு? ஒரு மனம். எதுல ஒரு மனம்னா, விக்கிரகத்தை ஆராதிக்கிறதுல ஒரு மனம் இருந்துச்சு. அதுல எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. யாரும் ரெண்டாவது கருத்து சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த விக்கிரக வணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பாத்தீங்களா, அங்க எல்லாமே ஆபாசம் அதற்கு பின்னால் இருந்துச்சு, அருவருப்புகள் அதற்கு பின்னால் இருந்துச்சு, வேசித்தனமும் விபச்சாரமும் அதுக்கு பின்னால் இருந்துச்சு. ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் தம்முடைய முதல் கட்டளைகளிலே சொல்லிட்டாரு, நான் தான் உனக்கு தேவன், எனக்கு ஒப்பான எந்த ஒரு சொரூபத்தையும் நீ என்ன பண்ண வேண்டாம், உண்டாக்கவும். அது முதல்ல அது உண்டாக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம். புரியுதுங்களா? வானத்துல பறக்கிற பறவையாகிலும் ஊறுகிற காரியங்களாகிலும் இல்ல மனிதனுக்கு ஒப்பான காரியத்திலாகிலும் எந்த ஒன்னையும் நீங்க என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா, உண்டாக்க வேண்டாம், அதை நமஸ்கரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் விக்கிரகங்களை வெறுப்பதற்கு எதிர்ப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று அது உயிரற்ற பொருள், இந்த விக்கிரகத்தை நமஸ்கரிக்கும் போது அவன் அதை துதிப்பான். என்ன பண்ணுவான்? மனிதன் அதை துதிப்பான். துதிக்கு பாத்திர தேவன் மட்டும்தான். அப்ப தேவனுக்குரியது உயிரற்ற ஒரு பொருளுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுல ஆண்டவர் கவனமா இருக்கிறாரு. மூன்றாவது காரியம், விக்கிரக ஆராதனைக்கு பின்பாக இருப்பது ஆபாசமும் அருவருப்பும். அது சுத்தமா தேவனுக்கு பிடிக்காது. ஏன்னா இவர் பரிசுத்தரா இருக்கிறபடியால அவரை ஆராதிக்கிற ஜனங்களும் அதே பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினபடியினால
விக்கிரக ஆராதனை கர்த்தர் முற்றிலுமாக அருவருத்தார். அது இஸ்ரவேலின் நடுவே இருக்கக்கூடாது என்று விரும்பினார். ஆனா இங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த விக்கிரக ஆராதனையின் பிறப்பிடமாக இருக்கிற பாபிலோன், இந்த பாபிலோன்ல தான் ஊர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கேதான் தேராகு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். யார் இருக்கா? தேராகு அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த தேராகுடைய குடும்பத்துல பிறந்த ஒரு பையன் தான் ஆபிரகாம். யாருங்க? அந்த தேராகுடைய பையன் குடும்பத்துல பிறந்தவர் தான் ஆபிரகாம். இந்த தேராகு என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னா, அவரும் விக்கிரகங்களை உருவாக்குகிற மனிதன், உண்டாக்குகிற மனிதன். அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது. ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஆதாம் ஏவாள்ல இருந்து படைச்சு அதுக்கப்புறம் நோவா வரைக்கும் வந்து, நோவா காலத்துல ஒரு பெருவெள்ளம் வந்து மொத்த உலகத்தை அழிச்சு நோவாவுடைய சந்ததி பெருக ஆரம்பிக்கிறது. ஒரு கூட்டம் எங்கேயோ ஒரு பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, கடவுளை உண்மையா ஆராதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பெரும்பான்மையான கூட்டம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மெய்யான கடவுளை மறந்தவர்களாக ஏதோ சில யோசனைகளின்படி, சிந்தனைகளின்படி எப்படி உருவாக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த பூமி மொத்தமும் வானத்தை தான் நம்பி இருக்கு. எப்படி நம்பி இருக்கு? வானத்தை தான் நம்பி இருக்கு. ஏன்னா மழை பெய்ய வேண்டும், வெயில் அடிக்க வேண்டும், காற்று இருக்க வேண்டும். ஆகவே இதெல்லாம் இல்லாம பூமி இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, சூரியனுக்கு ஒரு கடவுள், சந்திரனுக்கு ஒரு கடவுள், காற்றுக்கு ஒரு கடவுள், தீ வச்சாதான் எல்லா வேலையும் நடக்க போகுது, அக்னிக்கு ஒரு கடவுள், காற்று சுவாசிப்பதற்கு வேணும், அதனால வாயுக்கு ஒரு கடவுள், இப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றுக்கும் ஒரு கடவுள் என்று அவன் தன் கைகளாலே சில பொருள்களை உருவாக்கி அதை வணங்க ஆரம்பித்தான். இப்படிப்பட்ட வணக்கம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாபிலோன்ல. எங்கீங்க? பாபிலோன்ல. அப்போ விக்கிரகங்களின் பிறப்பிடமாக, தேவன் அருவருக்கிற விஷயத்துக்கு பிறப்பிடமாக இருக்கிற அந்த பாபிலோன்ல தான் அதே விக்கிரகங்களை செய்கிற தேராகு அப்படிங்கிற ஒரு மனிதனுடைய குடும்பத்துக்குள்ள ஆபிராம் அப்படிங்கிற ஒரு நபரை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ஏன் அப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, தேவனுடைய சித்தம் எப்போ யார் மேல வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. பக்தியுள்ள எவனையும் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் அப்படிங்கிற வார்த்தையின்படி அந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்த ஒரு சின்ன பக்தியை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆதாமை அவர் புறக்கணித்து விட்டார், ஏவாளை புறக்கணித்து விட்டார். ஆனா தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் யாரை தான் தேர்ந்தெடுக்கிறார்? பின்னால ஆதாமுக்கு பதிலாக ஆபிரகாமையும், ஏவாளுக்கு பதிலாக சாராளையும் கர்த்தர் என்ன பண்றாரு? தெரிந்தெடுக்கிறார். ஆனா தேராகு எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? விக்கிரகங்களை படைக்கிறவர் மட்டுமல்ல, அவர் வான சாஸ்திரங்களையும் கற்றவர். நட்சத்திரங்களை பார்க்கும்போது அது என்ன செய்தி சொல்லுகிறது என்று தன்னுடைய நுண்ணறிவினாலே கண்டுபிடிக்கிற வான சாஸ்திரத்துல ஒரு வல்லவராக இருக்கிறார் தேராகு. அப்ப அப்பாவுக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா பிள்ளைக்கும் சில விஷயங்கள் தெரியும். நான் ஒரு கட்டட என்ஜினியர் அப்படின்னா பையனை சில இடங்களுக்கு கூட்டிட்டு போவேன், சில நேரங்களில் கூட வருவாங்க போது நான் செய்கிற தொழில் சார்ந்த விஷயங்களையும் அவன் என்ன பண்ணுவான், பார்ப்பான். பாத்தீங்களா? அது மாதிரி ஆபிரகாமுக்கும் தன் தகப்பனுடைய விஷயங்கள் பல தெரியும். ஏன்னா இந்த காலத்தை விட அந்த காலத்துல பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கள் செய்கிறத ரொம்ப அதிகமா கற்றுக் கொடுப்பாங்க. இதுதான் அப்படிதான் இப்படிதான் நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. அப்படி தேராகும் ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப ஆபிரகாமுக்கும் அதுல கொஞ்சம் பழக்கம் இருக்குது. எதுல பழக்கம்? நட்சத்திரங்களை பார்க்கும்போது, சூரியனை பார்க்கும்போது, சந்திரனை பார்க்கும்போது, அதன் வழியாக சில ஜோசியங்களை பார்க்கிறது, சம்பிரதாயங்களை பார்க்கிறது, இதெல்லாம் ஆபிரகாமுக்கு வழக்கமா இருந்துச்சு. சிலைகளை தயாரிக்கிறதுல அப்பாவுக்கு உதவி செய்யறது, அதை விற்பனை செய்யறது, அதை நமஸ்கரிக்கிறது, வணங்குறது, இதுலயும் ஆபிரகாமுக்கு பங்கு இருந்துச்சு. ஆனாலும் ஆபிரகாமுடைய இருதயத்துக்குள்ள இருந்த பக்தியை கர்த்தர் பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது ஒரு நாள் சொல்றாரு, நீ வானத்தை அண்ணாந்து பாருங்க. என்ன பாக்குற? ஆண்டவர் நட்சத்திரங்களை பாக்குறேன். இதுக்கு முன்னால ஆபிரகாம் நட்சத்திரத்தை பார்த்தது இல்லையா? பார்த்திருக்கிறாரு. எப்போ? ஜோசியம் பார்க்கறதுக்காக பார்த்திருக்கிறாரு, வான சாஸ்திரத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பார்த்திருக்கிறாரு, அப்பா கூட சேர்ந்து பார்த்திருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் சொல்லும் போது ஆபிரகாம் பார்க்கிறாரு, அதுக்குள்ள ஒரு செய்தியை வச்சிருக்கிறாரு. இது எல்லாவற்றையும் படைத்தவர் நான் தான், இது எல்லாவற்றையும் படைத்தவர் நான் தான். இதை போல உன் சந்ததி என்ன பண்ணுவேன்? உருவாக்குவேன், பெருக பண்ணுவேன். பூமியின் தூளப்பாரு, நீ பூமியை பார்த்து சில காரியங்களை நிதானிக்கிறியே, அதை எடுத்துப்பாரு, அந்த மண்ணை எடுத்துப்பாரு, அதுக்குள்ள எவ்வளவு டஸ்ட் இருக்கு பாரு, இது போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் போது ஆபிரகாமுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசம் வந்ததையும் நம்ம மறுக்க முடியாது. ஆனா இங்க என்ன நடக்கிறது? அடுத்த ஸ்லைடு வாங்க. நிம்ரோதுடைய காலத்துலதான் அந்த பாபேல் கோபுரம் கட்டுறாங்க. அங்கதான் அந்த பாஷையினுடைய பிரிவு குழப்பம் நேரிடுகிறது. அங்கேதான் பலவிதமான இனங்களும் பலவிதமான ஜாதிகளும் தோன்றுகிறது. எதன் அடிப்படையில? மொழியின் அடிப்படையில. எதன் அடிப்படையில சொல்லுங்க?
மொழியின் அடிப்படையில. அப்ப நாம பிறந்த ஒரு குடும்பத்தின் நிமித்தமாக நமக்கு ஒரு ஜாதி இருக்கும், நமக்கு ஒரு இனம் இருக்கும். அது இந்தியாவுல இந்தியாவுல மட்டும் இல்ல, உலகெங்கிலும் அது மாறாத ஒண்ணாக இருக்கிறது. ஆனா எதன் அடிப்படையில அந்த ஜாதியும் இனமும் தோன்றியது அப்படின்னா, அந்த பாபேல் கோபுர குழப்பத்தின் நேரத்துல யார் யார் என்ன மொழி பேசினாங்களோ அந்த மொழியின் அடிப்படையில தான் ஜாதி இனங்களும் தோன்றினதே தவிர பிறப்பின் அடிப்படையில இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. சரிங்களா? அடுத்ததுக்கு வாங்களேன். இப்போ இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைக்கிறத பார்க்க முடியும். வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு சொல்லி அழைக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? ஆபிரகாம் அழைக்கப்படும் போது 75 வயசு. எத்தனை வயசுங்க? 75 வயசு. ஒரு மனிதன் எப்போ தன் கைகளால் வேலை செய்யும் அளவுக்கு எத்தனை வயசுல வளர்ந்திருப்பான்? ஒரு மனிதன் தன் கைகளால் வேலை செய்யும் அளவுக்கு எத்தனை வயசுல ரெடி ஆவான்? 15 வயசுல ரெடி ஆயிடுவான் வேலை செய்யற மாதிரி. அப்போ ஆபிரகாமுக்கு 75 வயசு ஆகுது அப்படின்னா ஒரு 15 வயசுல இருந்து சிலைகளை செய்கிற வேலையை ஆரம்பிச்சிருப்பாருன்னா எத்தனை வருஷம் அவர் பண்ணியிருப்பாரு? 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எதுலைங்க? சிலைகளை தயாரிக்கிறதுல 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 60 வருஷமும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அந்த 60 வருஷமும் அதே சிலைகளை வணங்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா ஒரு சத்தமும் சிலைகளிலிருந்து ஏற்பட்டது கிடையாது. மகனே மகளே என்று அன்போடு கூட கூப்பிட்டது கிடையாது. மாறாக மனிதர்கள் தான் அதை போய் கூப்பிட்டு இருக்கிறாங்க. மனிதர்கள் தான் போய் அதை நமஸ்கரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் ஆபிரகாமும் ஒருத்தரா இருக்கிறார். ஆனா அந்த 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு முன்னால சில சம்பவங்கள் நடந்ததா சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. என்னன்னா, ஒரு நாள் கடவுள், மெய்யான கடவுள் யாருன்னு தேடுகிற அந்த நோக்கத்துல ஆபிரகாம் ஈடுபட்டு இருந்தாரு. தான் செய்த எல்லா சிலைகள் கிட்டையும் போய் பேசி பார்த்தாரு. ஒண்ணுல இருந்தும் பதில் இல்லை. அதனால இவர் என்ன பண்ணிட்டாராம், இரவோடு இரவாக அன்றைய நாள்ல செய்து வைத்திருந்த சிலைகளை எல்லாம் போய் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய தடி எடுத்துட்டு போய், ராட் எடுத்துட்டு போய் அதனுடைய கைகள் கால்கள் எல்லாத்தையும் உடைச்சு போட்டாராம். அதிகாலையில தேராக எந்திரிச்சு வந்து பார்த்தா ஆபிரகாம் எல்லா சிலைகளையும் உடைச்சு வச்சிருக்கிறாரு. ஏய், ஏண்டா இப்படி உடைச்சு வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கிட்ட கேட்டா, நீங்களும் நானும் தான் இதை கடவுள்னு சொல்லி வணங்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை அதுக்கு கையோ காலோ இருந்திருந்தா அது என்ன பண்ணிருக்கலாம், தன்னைத்தானே காப்பாத்தி இருக்குமே, அதுக்கு தான் இல்லையே. நான் உண்மையான கடவுளை தேடிட்டு இருக்கிறேன், அமைதியா விட்டுருங்கன்னு சொல்லிட்டாராம். இந்த ஒரு சம்பவத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்ததா அநேகம் பேர் சொல்றாங்க. ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் இப்படி நடந்ததா சொல்றாங்க. அதாவது பரிசுத்த வேதாகமத்தை தாண்டிய சில புஸ்தகங்கள் இருக்கு, அதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில தான் அந்த உண்மையான கடவுளை தேட வேண்டும் என்கிற சிந்தனை ஆபிரகாமுக்குள்ள வந்த போதுதான் பிதாவாகிய தேவன் ஆபிரகாமோடு கூட இப்படி பேசுகிறத பார்க்க முடியும். நீ உன் தேசத்தையும். அப்போ இப்படி நீ நான் அப்படின்னு சொல்லி பேசும்போது, ஆபிரகாமுடைய சூழ்நிலைகளை உணர்ந்த ஒருவர் பேசும்போது, உண்மையான கடவுள் இப்படித்தான் இருப்பாரு, அவருக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கிறாரு, கண்டுபிடிச்சிருக்கிறாரு. தான் வாழ்ந்த சூழலை எந்த கடவுள் புரிந்து கொள்கிறதோ அதுதான் கடவுள். நாம் வாழ்கிற சூழலை, நம்முடைய வாழ்வின் காரியங்களை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை, நம்முடைய சகலத்தையும் அறிந்து வைத்திருக்கிறவர் தான் கடவுள். அதனாலதான் ஆண்டவர் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாரு, உன் தாயின் கருவில உன்னை தெரிந்து கொண்டேன். தாவீது எழுதுறாரு, என் தாயின் கருவில நான் உருவாகும் முன்னமே நீ எல்லாவற்றையும் உங்களுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீர், உங்களுடைய கண்கள் கண்டது என் கருவை அப்படின்னு எழுதி வைக்கிறார். அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்டவரா இருக்கிறவர் ஆபிரகாமை அங்கதான் தேர்ந்தெடுத்தார். எங்க? அருவருப்புகளின் மத்தியிலே, பொய்களின் மத்தியிலே. அப்படித்தான் ஆண்டவர் உங்களை என்னை ஒரு நாள் அவர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த ஆபிரகாம் தான் முதல் எபிரேயன். யாருங்க? இஸ்ரவேலர்களுக்கு முதல் பெயர் எபிரேயர்கள் அப்படின்னு பேர். ஏன் எபிரேயர்கள் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா, இந்த ஐப்ராத்துங்கிற நதி சொன்ன பாத்தீங்களா, ஐப்ராத்து டைகிரிஸ்,
ஆண்டவர் காண்பிக்கிற தேசம் எங்க இருந்ததுன்னா அந்த ஐபிராத் நதியை தாண்டி இருக்குது. டைகிரிஸ் நதியை தாண்டி போனா சுத்தி போகணும், ஆனா ஐபிராத் நதியை தாண்டி போனா அந்த கானான் தேசத்துக்கு போகலாம். அப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னா ஐபிராத் நதியை தாண்டி போறாரு. ஐப்ரா அப்படிங்கிற வார்த்தை வருது பாத்தீங்களா, அதுல இருந்து எபிரே அப்படின்ற வார்த்தை வருது. ஐப்ரா அதாவது எபிரேயன் அப்படின்னா ஐபிராத் நதியை தாண்டினவன் அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஐபிராத் நதிங்கிறது எது? பாபிலோனுடைய ஒரு எல்லை, பாபிலோனுடைய ஒரு எல்லை. ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னா தேவனை விசுவாசித்து, அடுத்த ஸ்லைடுக்கு வந்தீங்கன்னா தெரியும், ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா தேவனை விசுவாசித்து, தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து, மெய்யான தேவனுடைய வார்த்தை விசுவாசித்து இந்த பாபிலோனிய எல்லையை கடந்த முதல் மனிதனாக இருக்கிறார். எல்லாருக்கும் அருவருப்பு பிடிச்சிருந்தது, எல்லாருக்கும் அக்கிரமம் பிடிச்சிருந்தது, எல்லாருக்கும் அந்த பொய்யான விக்கிரகம் பிடிச்சிருந்தது. ஆனா ஒரு மனுஷன் மட்டும்தான் உண்மை என்னன்னு தேட ஆரம்பிச்சான். அந்த உண்மை என்ன, உண்மையான கடவுள் யாருன்னு தேட ஆரம்பித்த மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டானது. அந்த வார்த்தையை, அந்த வாக்கு தத்துவத்தை நம்பி ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஐபிராத் நதியை தாண்டி முதல் எபிரேயனாக மாறுகிறார். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த எபிரேயன்கிற பேர் அந்த ஆபிரகாமுக்கு உண்டாகும் போதே ஒரு பெரிய மாற்றத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். நீங்களும் நானும் அப்படித்தான். பலவிதமான சூழ்நிலைகள்ல தேவனுடைய வார்த்தை நமக்கு உண்டாகும். மகனே மகளே, நான் காமிக்கிற வழியில நட. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற வழி, நீ ஆராதித்து கொண்டிருக்கிற வழி, நீ இருந்து கொண்டிருக்கிற வழி, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வகை எல்லாம் பாபிலோனுடைய வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, அக்கிரமமான வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை. ஆனா தேவனுடைய வார்த்தை நமக்கு உண்டாகும் போது அது பரிசுத்தத்தை நோக்கி வழி நடத்துகிறது, அன்பை நோக்கி வழி நடத்துகிறது. தேவையில்லாத குழப்பங்களில் இருந்து நம்மை விடுவித்து, தேவர்களில் இருந்து நம்மை விடுவித்து, மெய்யான கடவுளை நோக்கி, தெளிவை நோக்கி நம்மை வழி நடத்துகிறது. எப்படி ஆபிரகாம் பாபிலோனை தாண்டி வந்தாரோ, பாபிலோனுடைய எல்லை தாண்டி வந்தாரோ, அது போல நீங்களும் நானும் பாவத்தின் எல்லையை தாண்டி தேவனிடத்தில் வர வேண்டும். இந்த பாவத்தின் எல்லையை, பாபிலோனின் எல்லையை தாண்டினாதான் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியும். அந்த மாதிரி தேவன் அருவருக்கிற அத்தனை காரியங்களையும் நம்ம வாழ்க்கையில என்னைக்கு விட்டு தொலைக்கிறோமோ அன்னைக்குதான் தேவன் விரும்புகிற நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில சுதந்திரிக்க ஆரம்பிக்க முடியும். ஆபிரகாமுக்கு அதுதான் நடந்தது. ஆபிரகாம் என்ன பண்ணார் அப்படின்னா வெறுங்காலால தான் நடந்தாரு. அதாவது செருப்பு போட்டிருப்பாருல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். நம்ம செருப்பு போட்டிருப்பாரு, அவருக்கு வண்டி வாகனம் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி வண்டி வாகனங்கள் கிடையாது. வெறுங்காலால் நடந்து என்ன பண்ணார் அப்படின்னா கானானுக்கு போனார். நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் எவ்வளவு தூரம் உன்னால நடந்து திரிய முடியுமோ நடந்து திரி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆபிரகாம் அதே வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். கிழக்க மேற்க வடக்க தெற்க நடந்து திரிஞ்சார். எதுக்கு தெரியுங்களா? யாருக்கு சொத்து சேர்க்கறதுக்கு? ஆண்டவர் சொன்னார்ல, உனக்கு எவ்வளவு தூரம் நடந்து தெரிய முடியுமோ அவ்வளவு தூரம் நடந்து தெரி. நீ கால் மிதிக்கும் தேசத்தை நான் என்ன பண்ணேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்தேன் அப்படின்ட்டாரு. சரி, இப்ப ஆபிரகாம் நடந்துகிட்டு தான் இருக்கிறாரு. யாருக்காக நடந்துட்டு இருக்கிறாரு? அந்த சந்ததி எங்க இருக்குது? இன்னும் வரல. ஆபிரகாமுக்கு எவ்வளவு வயசாச்சுங்க? இப்போ 75 வயசாச்சு. அவருக்கு ஒரு 40 வயசுல கல்யாணம் ஆயிருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே இங்க சொல்லி இருக்கிறேன், 40 வயசுல அவருக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கும்னு எடுத்தா ஏற்கனவே 35 வருஷம் குழந்தை இல்லை, இன்னும் 25 வருஷத்துக்கு குழந்தை பிறக்க போறது இல்லை. 100 வயசுலதான் குழந்தை பிறக்குது. அப்ப ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு நம்பிக்கை வச்சு இன்னும் தான் பெறாத ஒரு பிள்ளைக்காக சொத்து சேர்த்திட்டு இருக்காரு பாத்தீங்களா? இன்னும் தான் பெறாத ஒரு பிள்ளைக்காக சொத்து சேர்த்துறாரு. ஆண்டவர் நடக்க சொல்லிட்டாரு, ஒரு சந்ததியை கொடுப்பேன் அப்படின்ட்டாரு. விசுவாசத்தோட கிழக்க மேற்க வடக்கு தெற்க எங்க போக சொன்னாரோ அங்க எல்லாம் போய் கூடாரம் போடுறது, கூடாரத்தை கழட்டுறது, திரும்ப வேற ஒரு ஊருக்கு போறது, கூடாரம் போடுறது அப்படின்னு விசுவாசத்துல நடந்த மனிதன் சுதந்திரத்தை ஒரு நாள் அவன் சந்ததி சுதந்திரித்தது அப்படிங்கிறதா மிகப்பெரிய விஷயம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது எங்க போக போறோம்னு தெரியாது, அடுத்து என்ன செய்ய போறோம்னு சொல்லி தெரியாது. ஆனா நமக்குள்ள அந்த விசுவாசம் மட்டும் இருக்கணும். அடுத்து நம்ம என்ன வேலை செய்ய போறோம், என்ன வருமானத்தை சம்பாதிக்க போறோம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன நடக்க போகுது என் வாழ்க்கையில அப்படிங்கிற கேள்விக்குறி நமக்கு இருக்கலாம்.
ஆனாலும் நமக்குள்ளே இந்த ஆபிரகாம் போல ஒரு பெரிய விசுவாசம் நமக்குள்ள வேணும். அந்த விசுவாசம், ஆண்டவர் என்னை அழைத்தவர், ஆண்டவர் என்னை நடத்துகிறவர், ஆண்டவர். அப்படி இருக்கும்போது நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியது இல்லை. மார்ட்டின் லூத்தர் அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அவருடைய பொன்மொழிகளாக இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் நீங்க அதை பார்க்க முடியும். நான் போகிற இடம் இன்னதென்று எனக்கு தெரியாது, ஆனால் என்னை நடத்துகிறவர் இயேசு என்று அறிவேன். எப்படி சொல்றாரு? நான் போகிற இடம் இன்னதென்று எனக்கு தெரியாது, ஆனால் என்னை நடத்துகிறவர் இயேசு என்று அறிவேன். அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும். இந்த நம்பிக்கை தான் அன்றைக்கு ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. நான் போகிற இடம் இன்னதென்று எனக்கு தெரியாது, ஆனால் என்னை நடத்துகிறவர் உண்மையுள்ள தேவன், என்னை நடத்துகிறவர் என்னோடு கூட பேசினவர், என்னை நடத்துகிறவர் என் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர் அப்படிங்கிற விசுவாசம் யாருக்குள்ள இருந்துச்சு? ஆபிரகாமுக்குள்ள இருந்துச்சு. அடுத்தது வந்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறகுறாரு. 100 வயசுல ஈசாக்கு பிறகுறாரு. ஈசாக்குக்கு யாக்கோபு பிறகுறாரு. யாக்கோபின் மூலமாக 12 கோத்திரங்கள் உருவாகிறது. அந்த 12 கோத்திரங்களும் எங்கே போனாங்க தெரியுமா? எகிப்துக்கு போனாங்க. எகிப்துல போய் குடியேறாங்க. நான் முன்னமே சொன்னபடி அந்த கோசேன் அப்படிங்கிற ஒரு நாட்டுல நைல் நதியினுடைய கரையில குடியேறாங்க, செழிப்பாய் வாழ்றாங்க. ஆனா அதற்கு பின்புதான் பிரச்சனை வருது. யோசேப்பு மரித்த பிறகு யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் தோன்றினான். அவனுக்கு யோசேப்பை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. யாரா இருந்தா என்ன, இவ்வளவு ஜனங்கள் பெருகி கிடக்குறாங்க. அந்த பார்வோன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இவ்வளவு ஜனங்கள் பெருகி கிடக்குறாங்க, ஏன் அடிமைகளாக மாறினார்கள் அப்படிங்கிற கதை இது. இவ்வளவு ஜனங்கள் பெருகி இருக்கிறாங்க, பார்வோனுக்கு தெரியாது அது தேவனுடைய வாக்கு தத்துவம். அந்த ஜனங்கள் பெருகி இருப்பது தேவனுடைய வாக்கு தத்துவம், ஆபிரகாமுக்கு கிடைத்த வாக்கு தத்துவம். அதனால ஜனங்கள் பெருகி இருக்கிறாங்கன்னு அந்த பார்வோனுக்கு தெரியாது. ஆனா பார்வோன் என்ன சொல்லி பயப்படுறான் அப்படின்னா, நம்முடைய நாடு செழிப்பான நாடு, யார் எப்ப வேணாலும் போர் செய்யறதுக்கு வருவாங்க. அப்படி போர் புரிவதற்கு எதிரி நாடு வந்துட்டா, அந்த சமயத்துல இந்த ஜனங்கள் எதிரிகளோட சேர்ந்துட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம நாடு க்ளோஸ் ஆயிரும், முடிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்களை வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண தெரியுமா? அந்த ஜனங்கள் மேல பலவிதமான வேலைகளை சுமத்தினான். எவ்வளவு நாள் நீங்க ஜாலியா இருந்தீங்கல்ல எகிப்துல, இனிமே நீங்க வேலை செய்யணும். யாருக்காக வேலை செய்யணும்? எங்களுக்காக வேலை செய்யணும், அரசாங்கத்துக்காக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தி தான் அந்த எகிப்தின் வனாந்திரமான இடங்களில பிரமிடுகளை கட்டினாங்க. எதை கட்டினாங்க? பிரமிடுகளை கட்டினாங்க. எதற்கு? மரித்து போன ராஜாக்களின் சடலங்களை புதைப்பதற்கு, மம்மிகளை புதைப்பதற்கு. எகிப்தியருடைய நம்பிக்கை என்னன்னு சொல்லி கேட்டா, நீங்க ராஜா சாகல, என்னைக்காவது ஒரு நாள் என்ன ஆவாரு? உயிரோடு கூட வருவார் அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்பிக்கை. அதனால எகிப்தியர் என்ன பண்ணுவாங்க? அந்த சரீரம் அழுகி போகாதபடி ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க, எம்பாமிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஜெயலலிதா அம்மாவுடைய சரீரத்துக்கு கூட அதுதான் பண்ணாங்க. கலைஞர் கருணாநிதி இறந்தப்ப கூட அந்த சரீரத்துக்கு அதுதான் பண்ணாங்க. யார் யாரெல்லாம் பெரிய பெரிய தலைவர்களோ மக்களுடைய பார்வைக்கு ஒரு வாரம் வைக்கணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்ச இடம் எகிப்து. எங்கங்க? எகிப்து. யோசேப்புக்கும் அதை தான் பண்ணாங்க. இந்த மம்மிகள் கொண்டு போய் வைக்கும் போது என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க? கொடுமை. அந்த ராஜாவுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்பர் இருந்தாங்களோ அவங்களையும் உயிரோட கொண்டு போய் உள்ள வச்சிருவாங்க. அவங்க பாடு அவ்வளவுதான். ஏன்னா ராஜா எப்ப வேணாலும் உயிரோட வருவாரு, அப்புறம் அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்க வேணுமேன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்காலத்துல அந்த ராஜாவுக்கு யார் யாரெல்லாம் வேலைக்காரங்க இருந்தாங்களோ அவங்களையும் கொண்டு போய் பிரமிடுக்குள்ள வச்சு மூடிடுவாங்க. அவங்க உள்ள சாப்பாடு இல்லாம கொஞ்சம் சாப்பாடு தண்ணி வச்சிருப்பாங்க, ஆனா நிறைய நகைகள் வச்சிருப்பாங்க, ஜுவல்ஸ் தங்கங்கள் நிறைய வச்சிருப்பாங்க. அந்த ராஜா பயன்படுத்தின பொருட்கள் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா உயிரோட எந்திரிச்சு வந்தா ராஜாவுக்கு வேணும், இந்த வேலைக்காரங்களுக்கும் வேணும். ராஜா உயிரோட வரும்போது வேலைக்காரங்க உயிரோட வந்துருவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா பாவம் அப்படியே செத்து போயிட்டாங்க. ஆனா அதெல்லாம் உருவாக்குவதற்கு காரணம் அடிமைப்படுத்தப்பட்ட இஸ்ரவேலர்களுடைய கைகள். அப்ப இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு வேலை செய்த காரியங்களை தாண்டி இப்ப யாருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எகிப்தியருக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்போ இஸ்ரவேலர்களுடைய துவக்கம் ஒரு அடிமைத்தனம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இஸ்ரவேலர்களுடைய துவக்கம் ஒரு அடிமைத்தனம், ஆனால் முடிவு அதுவல்ல. அவங்களுக்கு கர்த்தர் ஒரு கானானை வச்சிருந்தாரு. ஆனா அவங்க அடிமைப்பட்டு கிடந்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. 430 வருஷம் உபத்திரவப்படுவாங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன அவிசுவாசத்தினால. அதே 430 வருஷம் உபத்திரவப்பட்ட பிறகு அங்கிருந்து புறப்பட்டாங்க. ஒரு பெரிய விடுதலை கானானுக்கு நேரா வந்துச்சு.
கானானுக்கு போகும்போது அங்கே அழகா வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா பாபிலோன், இவங்க கானானுக்கு போயிட்டாங்க, பாபிலோன்கிற நாடு அப்படியே தானே இருந்திருக்கும். அங்க என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த நேபுகாத் நேச்சர் இந்த நிம்ரோதை தாண்டி நிறைய ராஜாக்கள் வந்தாங்க. அந்த நிறைய ராஜாக்கள் வரிசையில ஹமுராபி அப்படிங்கிற ஒரு ராஜா வர்றாரு. யாருங்க? ஹமுராபி. ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா அந்த ஹமுராபி பத்தி நீங்க படிக்காம தவிர்க்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கும் அந்த பாபிலோன் தேசத்துல நல்ல சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தினவர் ஹமுராபி என்கிற ஒரு ராஜா. இந்த ஹமுராபிக்கு அப்புறம் பல ராஜாக்கள் வர்றாங்க. அதுல ஒரு ராஜா நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சார் அப்படிங்கிற ராஜா இப்ப நாம பைபிள்ல வாசிக்கிற நேபுகாத் நேச்சார் இரண்டாம் நேபுகாத் நேச்சார். யாருங்க? இரண்டாம் நேபுகாத் நேச்சார். முதல் நேபுகாத் நேச்சார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ரெண்டாவது நேபுகாத் நேச்சார்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் தான் நம்ம பைபிள்ல வாசிக்கிறது. இவருடைய காலத்துல என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த 137ஆம் சங்கீதம் வாசிச்சீங்க இல்லையா? பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். ஏமா கொஞ்சம் சைலண்ட்ல போட்டு வைங்கம்மா. யாரு மொபைல் அடிச்சுக்கிட்டே இருக்கு? இந்த இரண்டாம் நேபுகாத் நேச்சார் காலத்துலதான் அவங்க என்ன பண்றாங்க, எருசலேம் மேல படையெடுத்து ஜனங்களை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த சிச்சுவேஷன் தான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நேபுகாத் நேச்சார் ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, பலவிதமான பெயர் பெற்ற ஒரு ராஜாவாக இருக்கிறார். மற்ற ராஜாக்களுக்கும் இவருக்கும் பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, மற்ற ராஜாக்கள் எல்லாம் எங்காவது போய் சிறைப்பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா எதிரி ராஜாவை கொன்னு போடுவாங்க. கொன்னு போட்டு தாங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆளுங்க மாதிரி காமிப்பாங்க. ஆனா இந்த நேபுகாத் நேச்சார் ராஜா எதிரிகளை பிடிச்சா தன்னுடைய கொலு மண்டபத்துக்கு அரசவைக்கு வர வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்து, நீ போப்பா உன் நாட்டை மட்டும் நான் பிடிச்சிக்கிறேன்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு. பெரிய பெரிய மனிதர்களை பிடிச்சிட்டு வந்தா தன் நாட்டுல தன் கொலு மண்டபத்துல வச்சு அவங்கள பராமரிச்சு தன்னுடைய ராஜ்யத்தின் பிரபல்யத்துக்குன்னா பயன்படுத்திக்குவார். அப்படிதான் தானியேல், அனனியா, அசரியா, மீஷாவேல் அப்படிங்கிற மனிதர்களை எல்லாம் பிடிச்சிட்டு தன்னுடைய அரண்மனையிலேயே வச்சு அவங்களுக்கு திருப்தியான சாப்பாடு கொடுத்து, அவங்களுக்கு பேரை மாத்தி ஊரை மாத்தி உடைய மாத்தி நடைய மாத்தி கல்தேயருடைய பாஷையை கற்றுக் கொடுத்து என்ன பண்ணார் தெரியுமா? தனக்கு மந்திரிகளா வச்சுக்கிட்டாரு. இவங்களுடைய அறிவு, இவங்களுடைய உழைப்பு எல்லாத்தையும் அந்த பாபிலோன் பயன்படுத்த ஆரம்பிச்சது. இந்த பாபிலோன்ல பாத்தீங்கன்னா இந்த தொங்கும் தோட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். என்ன தோட்டம்? பாபிலோன் தொங்கும் தோட்டம், ஹேங்கிங் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, பாபிலோன் ஹேங்கிங் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு பால்கனியா இருக்கிற தோட்டத்தை காமிக்கும். நம்ம எப்படி தரையில செடி மரமெல்லாம் வச்சு வளர்த்துறோமோ அங்க பில்டிங்க்கு மேல மரம் வச்சு வளர்த்திருப்பாங்க. தொங்கும் தோட்டம், அடுக்கடுக்கா பில்டிங் கட்டி அந்த பில்டிங் அப்படியே பார்த்தா ஒரு பெரிய காடு மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு கட்டி வச்சிருப்பாங்க. ஆனா அது ஒரு உலக அதிசயம். ஆனா அதை கட்டுறதுக்கு உதவி செஞ்சது யாரு அப்படின்னா இஸ்ரவேலர்கள். யாருடைய கைகளுங்க? உலக அதிசயம் எதெல்லாம் ஒண்டர்ஃபுல்லா இருக்குதோ அதுல எல்லாம் இஸ்ரவேலர்களுடைய ஒரு பங்கு நிச்சயமா இருக்கும். நோபல் பரிசு, எவ்வளவோ விதமான கண்டுபிடிப்புகள், அதை அதிகமா கண்டுபிடிச்சு நோபல் பிரைஸ் வாங்கினது யாருன்னு பார்த்தா பெரும்பான்மையான யூதர்கள். ஏன்னா அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அறிவு, அழகு, அந்தஸ்து, மேன்மை வேற எந்த ஜனத்திலும் கிடையாது. உலகத்திலேயே பிரெயின் ஐக்கியூ யாருக்கு அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு. ரெண்டாவது பிரெயின் ஐக்கியூ யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இலங்கையில வாழுகிற தமிழர்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு. அவங்கள மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வேற யாரும் என்ன பண்ண முடியாது, அவ்வளவு சீக்கிரம் செஞ்சிட முடியாது. இப்படி இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? விக்கிரகாராதனை செய்ததினால விற்று போட்டார். விக்கிரகாராதனை செய்ததினால விற்று போட்டார். கானானுக்குள்ள வந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எகிப்தையும் மறக்கல, பாபிலோனையும் மறக்கல, தங்களுக்குள்ளே அவ்வப்போது சில விக்கிரக ஆராதனைகளை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. இந்த மொத்த பூமியிலையும் ஒரு ஆபிரகாமை கர்த்தர் தேர்ந்தெடுத்து சந்ததி ஆசீர்வதித்து கோத்திரங்களை பெருக செய்து பரிசுத்தப்படுத்தி கானானுக்குள்ள கொண்டு வந்தா அதுக்குள்ளேயும் அவங்களுக்குள்ள அசுத்தம் இருந்ததுன்னா எந்த கடவுளுக்கு கோபம் வராது? எப்படி இவருக்கு கோபம் வராம இருக்கும்? நான் உன் மேல வச்சிருக்கிற எண்ணம் என்ன, உன் மேல வச்சிருக்கிற சிந்தனை என்ன, உன் மேல வச்சிருக்கிற நோக்கம் என்ன, உன் மேல வச்சிருக்கிற சித்தம் என்ன, திட்டம் என்ன, அத்தனையும் தாறுமாறாக்கி போட்டு அது கட் பண்ணிருக்குமா, அத்தனையும் விட்டு போட்டு மெய்யான கடவுளை விட்டுட்டு எங்க இருந்து ஆண்டவர் தூக்கிட்டு வந்தாரோ திரும்பவும் அதே இடத்துக்கு போய் விக்கிரகத்தை ஆராதனை செய்கிறதும், பொய்யானதை
தேடுகிறதும் பொய்யானதை நமஸ்கரிக்கிறதுக்கும் போனா இந்த உண்மையான தேவனுக்கு கோபம் வராது? அதனால ஏற்கனவே மோசே கிட்ட யோசுவா கிட்ட சொன்னது போல, ஆமா உன் ஜனங்கள் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, என்னை விட்டுட்டு விக்கிரகத்துக்கு பின்னால போவாங்க, அன்னைக்கு நான் அந்த ஜனங்களை விற்று போடுவேன். என்ன பண்ணிடுவேன்? விற்று போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல நேரங்கள்ல சிறை இருப்புக்குள்ள தள்ளி போட்டார். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எடுத்து பாருங்க, எத்தனையோ விதமான ஜனங்கள் வந்து இவங்களை மேற்கொண்டுகிட்டே இருப்பாங்க. பெலிஸ்தியர்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள். இந்த நியாயாதிபதிகளுக்கு வேலையே இதுதான். சிம்சோன், எத்தா, இவங்களுக்கு எல்லாம் வேலையே இதுதான். சண்டை போட்டு மீட் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறதே தான் இவங்களுக்கு வேலையா இருக்கும். ஆனா ஆண்டவர் விட மாட்டாரு, விற்று போட்டுக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு நிலை தான் இங்க பாபிலோன் மூலமாக, நேபுகாத் நேச்சார் மூலமா வந்துச்சு. அந்த தொங்கு தோட்டம் பத்தி சொன்ன பாத்தீங்களா? அந்த தொங்கும் தோட்டத்தை எதுக்கு இந்த நேபுகாத் நேச்சார் உருவாக்குனாருன்னா, நேபுகாத் நேச்சாருக்கு பல மனைவிகள் உண்டு. அதுல ஒரு மனைவி ஒரு அந்நிய தேசத்தால். இப்ப மைசூர்ல இருந்து பொண்ணு கட்டிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெங்களூர்ல இருந்து பொண்ணு கட்டிட்டு வர்றாங்கன்னா அந்த ஊருக்கு நம்ம ஊருக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அங்க மரங்கள், செடி கொடிகள் நிறைய இருக்கும், பசுமையா இருக்கும். பெங்களூர், மைசூருக்கெல்லாம் கிரீன் சிட்டினே பேர், ஏன்னா அந்த அளவுக்கு பசுமையா இருக்கும். இப்ப இங்க வந்துட்டு அந்த மனைவிக்கு ஊரை பத்தி தான் ஞாபகம் இருக்கும். இன்னும் இப்படி வரக்காட்டுல கொண்டு வந்து விட்டீங்களே, எப்படி வரக்காட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேபுகாத் நேச்சார்ட்ட அவருடைய மனைவி எனக்கு இந்த நாட்டுக்கு கட்டிட்டு வந்துட்டீங்களே, இந்த நாட்டிலேயே பசுமை இருக்குதானே, எங்க நாடு போல இல்ல, எங்க ஊர் போல இல்லைன்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்க நேபுகாத் நேச்சார் ஒரு ஐடியா பண்ணாரு. உனக்கு எப்ப பார்த்தாலும் உங்க ஊர் ஞாபகமா தான் இருக்கு, என் அரண்மனையவே உங்க ஊர் மாதிரி மாத்தி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த இஸ்ரவேலர்களை கூப்பிட்டு, நீ என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, அங்க போறீங்க, அங்க இருக்கிற மரம் செடி கொடியில எடுத்துட்டு வர்றீங்க, இங்க என் பில்டிங் ஃபுல்லா மரமா தான் இருக்கணும்ட்டான். என் பில்டிங் ஃபுல்லா, ஆமா, அவங்களுடைய அறிவுல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெரிய பில்டிங் பண்ணி அந்த பில்டிங் ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊர் மாதிரியே பண்ணிட்டானுங்க. அப்ப அந்த ராணிக்கு அந்த பில்டிங்ல இருக்கும்போது மட்டும் எப்படி இருக்குமா, தன்னுடைய சொந்த ஊர்ல, சொந்த நாட்டுல இருக்கிறது போல இருக்குமா. அப்ப அந்த நேபுகாத் நேச்சார் ராஜா தன் மனைவியை நேசித்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு தொங்கும் தோட்டத்தையே உருவாக்கிட்டாரு. வானத்துல அப்படியே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குமா மொத்தத்துல, அப்படி உருவாக்கிட்டாரு. ஆனா அதுலயும் யாருடைய பங்கு இருந்துச்சு, இஸ்ரவேலர்களுடைய பங்கு இருந்துச்சு. இப்ப நாம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, தானியேல் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வரீங்களா? தானியேல் 1:1. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார், எந்த ராஜான்னு போட்டிருக்கு, பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். முற்றுகை போட்டான், அப்புறம் அங்கிருந்து எல்லாத்தையும் கடத்திட்டு போயிட்டான். தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பாத்திரங்களை எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணிட்டான், சினையார் தேசத்துல, ஆதியாகமம் 10 அந்த தானியேல் 1ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தமா வாசிச்சு பாருங்க வீட்டுக்கு போய். சினையார் தேசத்துல இருக்கிற தன்னுடைய தேவனுடைய கோயில கொண்டு போய் வைக்கிறான். ஆண்டவர் அதை அனுமதிப்பார், ஆனா அனுமதிச்சுட்டாரு. நீ கோயில்ல பாத்திரத்தை வச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது, நீ பரிசுத்தமா இல்லையே, நீ கோயில்ல அதை கொண்டு வந்து வச்சு என்ன பிரயோஜனம், நீ பரிசுத்தமா இல்லையே அப்படிங்கிறதா தேவனுடைய கேள்வி. அதனால விற்று போட்டார். பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் முற்றுகை போட்டு இங்க இருக்கிற நல்ல நல்ல அறிவுள்ள, திறமை உள்ள, அழகான வாலிபர்களை எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டார். நாம சொல்லுவோம்ல, வாழ்க்கை ஒரு வட்டம். என்ன சொல்லுவோம், வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒருத்தன் எங்க தன்னுடைய வாழ்க்கையை துவங்குறானோ திரும்ப அங்க நிற்பான் அப்படின்னு அர்த்தமா. ஒருவேளை ஒரு ஏழையா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சம்பாரிச்சு பணக்காரனா மாறுறான், அப்புறம் திரும்ப எங்க நிற்கிறான், எல்லாத்தையும் இழந்து போட்டு ஏழையா நிற்கிறான். அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது அல்ல அது. வாழ்க்கை ஒரு வட்டம். ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிறான். குழந்தையா பிறக்கும் போது அவனுக்கு பல்லு இருக்காது. யாராச்சும் ஒருத்தர் அந்த குழந்தைய பராமரிக்கணும், அதுக்கு பால் ஊட்டணும், சோறு ஊட்டணும். அது தவழ்ந்து கொண்டிருக்கும், எழுந்து நடக்க முடியாது. அந்த உடம்பு அப்படியே வளர்ந்து வாலிபனாகி பெருசாகி கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று பேரம்பேத்தி எடுத்து ஆஞ்சு ஓஞ்சு கடைசியில அப்படியே வியாதி படுக்கையில விழும்போது அந்த குழந்தை பிராயம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்துடும். எழுந்து நிற்க முடியாம, நடக்க முடியாம தவழ்கிற ஒரு நிலைமைக்கு போய் அன்னைக்கும் ஒருத்தர் பராமரிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். ஆணும் தவிர்க்க முடியாது, பெண்ணும் அதை தவிர்க்க முடியாது. வாழ்க்கை ஒரு வட்டம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை ஒரு வட்டம் அல்ல. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நேர்கோடு. என்ன சொல்லுங்க, வாழ்க்கைங்கிறது ஒரு நேர்கோடு. அப்படின்னா இந்த பூமியில ஒரு வாழ்க்கையை நம்ம ஆரம்பிச்சிட்டோமா, ஒரு நேர்கோடு பரலோகத்துக்கு நேராக இருக்கிறது. நம்ம இடது பக்கமும் விலகக்கூடாது, வலது பக்கமும் விலகக்கூடாது.
நேரா பரலோகத்தை நோக்கி நம்ம என்ன பண்ண வேண்டியதுதான்? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆபிரகாம் போயிட்டாரு, ஆனா ஆபிரகாமுடைய சந்ததி போகல. அவங்க அந்த வட்டத்துக்கு நேரா போயிட்டாங்க. எந்த பாபிலோன்ல இருந்து ஆபிரகாம் வெளியே வந்தாரோ அதே பாபிலோனுக்கு சிறைபிடித்து போகப்படுறாங்க. அப்படின்னா எவ்வளவு வருஷம்? கிட்டத்தட்ட 3000 வருஷம் கழிச்சு தங்களுடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சதோ, இந்த இஸ்ரவேலுடைய லைஃப் எங்க போய் நின்னுச்சு? பாபிலோன்ல போய் நின்னுச்சு. ஆனா அதுக்கு நடுவுலையும் உண்மையும் உத்தமும் உள்ள மனிதர்கள் இருந்தாங்க. எல்லாரும் தப்பு பண்ணல, கொஞ்சம் பேர் தப்பு பண்ணாங்க. ஆனா மொத்த இஸ்ரவேலை ஆண்டவர் விற்று போட்டார். தானியேலை குறிப்பிட்டாங்க. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்று அழைக்கப்பட்ட அனனியா, அசரியா, மீசாவேலை குறிப்பிட்டாங்க. அவங்களுமா விக்கிரகாராதனை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த 3 வாலிபர்களும் ராஜாவுடைய பொற்சிலையை நிறுத்தின போது, யார் வணங்கலாலும் நாங்க வணங்க மாட்டோம், நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவியாம போனாலும் நாங்க நமஸ்கரிக்க மாட்டோம், வணங்க மாட்டோம் அப்படின்னு எவ்வளவு உறுதியா நின்னாங்க. ராஜாவினால் உத்தரவு வைக்கப்பட்ட போதிலும் தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை, அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பலகணிகள் திறந்திருக்க முழங்கால் படியிட்டு 3 வேளையும் ஜெபித்த தானியேல் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு. இவங்கதான் ஆபிரகாமுக்கு அடையாளம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தான் ஆபிரகாமுக்கு அடையாளம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூப்பிட்டிருக்கிறாரு. ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட பாவத்திலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளிலிருந்து நம்ம தூக்கி எடுத்திருக்கிறார். ஒரு பெரிய போராட்டத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். ஆனா நாம என்ன செஞ்சிடறோம்? பல வேலைகள்ல எப்படி ஜனங்கள் திரும்ப விக்கிரகாராதனைக்கு போனாங்களோ, ஜோசியம் பார்க்க போனாங்களோ, சூனியம் பார்க்க போனாங்களோ, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு குறிபார்க்க போனாங்களோ, அப்படி நாம் பல நேரங்கள்ல பழைய வாழ்க்கைக்கு திரும்பி திரும்பி போறதுனால உண்மையுள்ள தேவன் நம்ம மேல கோபிச்சுக்கிறாரு. ஆனா அவருடைய கிருபையினால இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறோம். அவருடைய இரக்கத்தினால இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது திரும்பவும் தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து நம்ம என்ன பண்றாரு தெரியுங்களா? கானானுக்கு நேரா திருப்புறாரு. மகனே, நீ இருக்க வேண்டிய இடம் பாபிலோன் அல்ல, நீ இருக்க வேண்டிய இடம் எங்க? கானான். அதைத்தான் நான் உனக்கு சுதந்திரமா கொடுத்தேன். நீ இருக்க வேண்டிய இடம் நரகம் அல்ல, நீ இருக்க வேண்டிய இடம் பரலோகம். அதனாலதான் ரட்சிப்பதற்கு ஒரு மோசேயை அனுப்பினது போல உங்களை ரட்சிப்பதற்கு என்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் என்ன பண்ணேன்? அனுப்பினேன். எப்படி ஆபிரகாம் தான் எங்க போறோன்னு தெரியாம விசுவாசித்து புறப்பட்டு போனானோ, அது போல உங்க வாழ்க்கையில் இருக்க வேண்டியது எல்லாம் நம்பிக்கை, விசுவாசம் தான். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படிங்கிறது மாதிரி, அப்படின்னு வேத வார்த்தை சொல்லுகிறது போல நம்ம எல்லாரையும் பிழைப்பூட்டுவதற்கு தேவன் வல்லவரா இருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தை குறித்த எந்த பயமும் இல்லாம நம்மை அழைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தையை நம்பி மட்டும் நாம் நடக்க வேண்டியது, வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப பாபிலோன்ல ஆரம்பிச்ச லைஃப் எங்க போய் முடிஞ்சது? திரும்ப பாபிலோன்ல போய் இஸ்ரவேலருக்கு முடிஞ்சது. திரும்ப ஆண்டவர் அவங்கள விடுவிச்சு கூட்டிட்டு வந்தாரு. ஆனாலும் திரும்ப திரும்ப கீழ்ப்படியாம போனதுனால ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. யூதர்கள் என்ன ஆனாங்க தெரியுமா? இஸ்ரவேலர்கள் உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க. உலகெங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க. பெரிய பெரிய ராஜாக்கள் தோன்றி தோன்றி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹிட்லர் போன்ற ஆட்கள் எல்லாம் தோன்றி என்ன பண்ணாங்கன்னா, யூதர்களை கொன்னு ஒழிச்சாங்க. அந்த ஒரே ஒரு ஹிட்லர் மட்டும் 10 லட்சம் யூதர்களை கொண்டிருக்கிறான். எத்தனை லட்சம்? 10 லட்சம் யூதர்களை கொண்டிருக்கிறான். எஞ்சினவர்கள் எல்லாம் வேத வார்த்தையின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி திரும்ப எல்லாம் ஒண்ணு கூடி இன்னைக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகி நிற்கிறது. அப்படி வந்தவங்க கொடைக்கானல் இருக்கிறாங்க. கொஞ்சம் யூதர்கள் எங்க இருக்கிறாங்க? நம்ம கொடைக்கானல் இருக்கிறாங்க, கொச்சின்ல இருக்கிறாங்க. நிறைய இடங்கள் அப்படி சிதறின யூதர்கள் இப்படி இந்தியாவுக்கும் பல தேசங்களுக்கு வந்தாங்க, கேரளாவுக்கு வந்தாங்க. ஆனா கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமே மறந்தாலும் தேவன் மறக்க மாட்டார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் மறந்தாலும் தேவன் மறக்க மாட்டார், நிச்சயமாக நடத்துவார். அந்த நம்பிக்கையோடு, ஆபிரகாமுடைய விசுவாசத்தோடு நாம் தேவனுடைய வார்த்தைகளை நம்பி வாழ வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கை பாவம் நிறைந்த பாபிலோனுக்கு அல்ல, பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள இருக்க வேண்டும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேளையிலே நல்ல வார்த்தைகளை கொடுத்தீர். அந்த வார்த்தைகளின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். பாபிலோன் எப்படிப்பட்ட ஒரு தேசம் என்பதை நாங்கள் பார்த்தோம்.